ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை தங்கள் போராட்டம் ஓயாது என தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து மதுரையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கூறும் கருத்துக்களை இனி பார்க்கலாம். எங்களுக்கு அவசர சட்டமே வேணாம் சார். அவசர சட்டம் வந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தேவையில்லை, நிரந்தர சட்டம் தான் வேணும். நாங்க வீடியோஸ் திறந்து வாடியோஸ் திறந்து வீடியோஸ் போக மாட்டோம். எனக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். அவசர சட்டம் தேவையே கிடையாது. அதை தொட்டி போராடுவோம். சோறு இல்லாம சாப்பாடு இல்லாம போராடுவோம் சார். அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் நான் தெரிவிப்பது என்னவென்றால், தயவு கூர்ந்து எங்கள் அறவழி போராட்டத்தை எங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். நீங்கள் எங்களுக்கு நிரந்தர தீர்ப்பு கொடுக்கும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும். அடுத்த கட்டமா உச்சகட்டமா போவோம். அமைதியான முறையில் போராடுவோம். அறவழி போராட்டம் தான். காந்தி பிறந்த மண் இது. மதுரை கண்ணகி மதுரையை எரிச்ச ஊர் இது. நிச்சயமான அறவழியில் கடைசி வரை முடிவு கிடைக்கும் வரை ஒவ்வொரு தமிழனுக்கான முடிவு விடியல் கிடைக்கும் வரை போராடுவோம். இது வந்து சூழ்ச்சி. தமிழை இனிமேல் ஏமாற மாட்டோம். தமிழை ஏமாத்தல. தலைமைச் செயலகத்தில் அவர் வந்து விடட்டும். அவர் தலைமைச் விட்டு அடை கொள்ளட்டும். அடாரில் அடக்கணும். அதன் விதிப்படி அடக்கணும். நிரந்தரமாக மட்டும்தான் இருக்கணும். நிரந்தர சட்டத்தை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சாகும் வரை போராடுவோம். கண்டிப்பா தமிழின் முருகன் மீட்கப்படும். அவசர சட்டம் நிரந்தர சட்டமா கொண்டு வரணும் சார். ஜனவரி 26 குடியரசு தின விழா சுகுட்டமா இருந்தாலும் பண்ண முடியாதுக்கா. இப்ப இடையில ஒரு சட்டத்தை போட்டு அப்புறம் பின்னாடி தடை செய்ய மாட்டேன் என்ன நிச்சயம் சார்? என்ன சார் ஆதாரம் இருக்கு எங்களுக்கு? இது எப்படி சார் நம்பி நாங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்த உள்ள விடுவோம்? அவசர சட்டம் எப்ப எத்திட்டு இருக்கணும் சார்? பொதுமக்களே, இந்த போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. இது ஒரு அரசியல் சூழ்ச்சி. நிரந்தர சட்டம் வர வரைக்கும் இதை நடத்தியே தீருங்க. போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த 3 மாசம் 4 மாசம்னு குழந்தைய ஏமாத்துற மாதிரி ஏமாத்தக்கூடாது. எங்களுக்கு அவசர சட்டம் வந்தே ஆகணும். நீயோடு உங்க சௌரியத்துக்கு நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும், அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கல. நாங்களும் எழுச்சா போயிடா 7 நாள் 8 நாள் சும்மா கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம உட்காந்துருக்கோம். எங்களை பார்த்தா எழுச்சா போய் மாதிரி தெரியுதா? நிரந்தர சட்டம் வரணும் சார். வருஷம் கூட இதுக்கு தடை இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இது வரைக்கும்